அனைவருக்கும் வணக்கம். இந்த நம்ம என்ன பார்க்க போறோம்னா வரக்கூடிய 2ஆம் நிலை காவலத்திற்கு பயனுள்ள வகையில் நடந்து முடிந்த 2023 நிலை பிசி எக்ஸாம் அந்த கொஸ்டின் பேப்பருக்கான அனலைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி சொல்லலாம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எத்தனை கேள்விகள் கேட்கணும், எத்தனை கேள்விகள் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2023 ஒவ்வொரு கொஸ்டினும் எந்த சப்ஜெக்டில், அதாவது எந்த வகுப்பில் எந்த லெசனில் கேட்டாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அதுவும் நம்ம விட்னஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக 1 இயருக்கு முன்னாடி நம்ம போட்டிருப்போம். ரைட்டா? ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த வீடியோவோட கடைசியில் அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன். அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா ஸோ இந்த விஷயங்கள் தெரியணும். அதாவது 2023 கொஸ்டின் பேப்பரை நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ப்ரூஃப் வேணும். எந்த கொஸ்டின் எங்கேருந்து கேட்டாங்கன்னு அது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இதை சொல்ல முடியும். ரைட்டா? ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த ப்ரூஃப்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினும் எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த பிடிஎஃப் கூட நம்ம டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருப்பேன். சப்போஸ் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணுறேன், எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரைட்டா? மொத்தம் 45 கொஸ்டின் நமக்கு பொது அறிவில் கேட்பாங்க. இதில் ஒவ்வொரு கொஸ்டினும் எங்கேருந்து கேட்டாங்க, எந்த பாடத்துலேருந்து கேட்டாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் எத்தனை கொஸ்டின் கேட்டாங்கன்றது ஏற்கனவே நான் அனலைஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னால் இப்போ கீழ்கண்ட எந்த ஒரு சேர்மம் தீயணை பணிகள் பயன்படுதுன்னு போட்டாங்கன்னா சோடியம் பைகார்பனேட். இது 9th சயின்ஸு அமிலங்கள், காரங்கள், உப்புகள் என்ற பகுதியில் இருக்குது. செகண்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா 6th சயின்ஸ் நம்ம சுற்றியுள்ள பருப்பொருட்கள் இருக்குது. அந்த மாதிரி பின்னொற்றில் எதனை எளிதாக அமுக்க இயலும், அந்த மாதிரியான கேள்விகள் இல்லையா? இப்போ பன்னாட்டு சங்கம் துவங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா 10th சோசியல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரி, உலகப் போரின் வெடிப்பும் அதன் பின் விளைவுகளும். ஸோ இந்த மாதிரி அந்த பாடத்தை பேரே நான் போட்டிருப்பேன். 10th ஜாகிரபி, தமிழ்நாடு மானுட புவியியல். இந்த பொறுத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா 8th சோசியல் சயின்ஸ், ஐரோப்பியர்களின் வருகை. இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினும் எந்தெந்த லெசனில் கேட்டிருக்காங்க, எந்த வகுப்பில் கேட்டிருக்காங்க, ஜாகிரபியா, அது சிவிக்ஸா, அது இது மாதிரி எக்கனாமிக்ஸா, ஃபிசிக்ஸா, கெமிஸ்ட்ரியா, சோசியலான்னு சொல்லி இந்த 45 கொஸ்டினுக்குமே நம்ம ப்ரூஃப் போட்டிருப்போம். ரைட்டா? ஸோ இது தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் டெலிகிராம் சேனலில், நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இல்லை ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 18,000 வியூஸ் அந்த வீடியோக்கு கொடுத்துருக்கு. நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறேன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி 45 கொஸ்டினுக்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்கு இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். ரோஹித் சர்மா பற்றி கேட்டிருக்காங்க. 2023 உலகக்கோப்பையில் இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் கேட்டிருந்தாங்க. ஸோ ரோஹித் சர்மா. ரைட்டா? ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே நம்ம ப்ரூஃப் போட்டிருப்போம். 7th சயின்ஸ் பாருங்கள், செயற்கை இலைக்கான எடுத்துக்காட்டு நைலான். அதாவது 7th சயின்ஸில் டேர்ம் 3ல் பலபடி வேதியியல் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி இந்த மாதிரி போட்டிருப்பா. ரைட்டா? ஸோ இப்போ உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கோம். நாங்கள் 45 கொஸ்டினுக்குமே எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத ப்ரூஃப் போட்டிருக்கோம். அதுலேருந்து ஒரு முடிவுக்கு வரப்போகிறோம். இதை நம்ம ஏன் சார் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வரக்கூடிய தேர்வுக்கு எந்தெந்த வகுப்பு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், எந்த பகுதிக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு அனலைஸ் நமக்கு தெரியணும். இப்போ நீங்கள் கிளாஸ் வைஸாக படிக்கிறீங்க. நம்ம டெஸ்ட் பேட்ச் கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளாஸ் வைஸாக போட்டிருப்போம். 6th to 10th வரைக்கும் கிளாஸ் வைஸாக படிக்கிறோம். எல்லா கிளாஸும் படிக்கணுமா, எல்லா லெசனும் படிக்கணுமான ஒரு கேள்வி வரும். அப்படி வரும்பொழுது இதுக்கு முன்னாடி எதுக்கு அதிகமான கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்தந்த பகுதிகளுக்கு கூடுதல் கவனம் கொடுக்கலாம். மீதியெல்லாம் கொஞ்சம் மேலோட்டமாக படிச்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம பார்க்குறோம். ரைட்டா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம சயின்ஸில் 10 கொஸ்டின் கேட்குறதா மாடல் கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருந்தாங்க. ரைட்டா? 10 கொஸ்டின் கேட்குறதா கொடுத்துருந்தாங்க. அதில் இயற்பியலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இயற்பியலுக்கு 3, வேதியியலுக்கு 3, உயிரியலுக்கு மட்டும் 4 கொஸ்டின் கேட்குறதா நம்மளுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பரே டிஎன்எஸ்ஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கு, இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இயற்பியலில் 3, வேதியியலில் 3, உயிரியலில் 4 கேட்குறதா சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக 2023 என்ன கேட்டிருக்காங்க, இந்த கொஸ்டின் பேப்பர் 2023 அனலைஸ். ரைட்டா? 2023 எப்படி கேட்டிருக்காங்கன்னா இயற்பியலில் 2 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அதுவும் 10th ஃபிசிக்ஸில் மட்டும் தான் கேட்டாங்க. 6th, 7th, 8th, 9th ஃபிசிக்ஸ் அவங்க டச் பண்ணவே இல்லை. ஏன்னா கேட்கக்கூடியது 3 கொஸ்டின், அதில் 2 தான் கேட்டிருக்காங்க. அந்த 2மே 10ஆம் வகுப்பு ஃபிசிக்ஸில் தான் கேட்டிருக்காங்க. ரைட்டா? சரி, அடுத்தது வேதியில் பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் கேட்குறோம். 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா 6th 1, 7th 1, 9th 1 கேட்டிருக்காங்க. 6th 1, 7th 1, 9th 1 வேதியில் கெமிஸ்ட்ரி பகுதிக்கு கேட்டிருக்காங்க. இதே பயாலஜி பகுதியில் பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின் கேட்கணும். ஆனால் பயாலஜி நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ சயின்ஸ்னு எடுத்துட்டாலே நம்ம பயாலஜி பகுதிக்கு கூடுதல் கவனம் கொடுக்கணும், அது நல்லா படிக்கணும். ஏன்னா பயாலஜி பகுதியில் நிறைய கேள்வி கேட்குறாங்க. அவங்க சொல்கிறது என்னமோ 4, ஆனால் கேட்குறது என்னமோ 6. அந்த 6 கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னா 6th 1 கொஸ்டின், 7th 1 கொஸ்டின், 9th 3 கொஸ்டின், 10th 1 கொஸ்டின். அப்போ 9th பயாலஜிக்கு அதிகமாக அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 6th, 7th, 9th, 10th பயாலஜி படிச்சிங்கன்னா உங்களால் பயாலஜியில் முழுமையாக அட்டன் பண்ண முடியும். அவங்க சொல்லக்கூடிய கொஸ்டினை விட கொஞ்சம் அதிகமாகவே கேட்குறாங்க. ரைட்டா? அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா அறிவியலில் கேட்கப்பட்டது 11 கேள்விகள். அவங்க மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தது 10 கொஸ்டின். அப்போ சயின்ஸ்க்கு 11 கொஸ்டின் கேட்குறாங்க. ரைட்டா?
இதே வந்து நம்ம கிளாஸ் வைஸ் சொல்லணும், அதாவது வகுப்பு வாரியாக 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு அப்படி சொல்லணும் அப்படின்னா, ஸோ இந்த சயின்ஸ் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 6ஆம் வகுப்பில் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 7ஆம் வகுப்பில் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 8ஆம் வகுப்பு சயின்ஸில் எந்த கேள்விகளும் கேட்கல. அதுக்காக இதுக்கு வரக்கூடிய தேர்வுகளையும் கேட்க மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. 8ஆம் வகுப்பு சயின்ஸில் நம்ம படிக்கணும் தான். பட் எதுக்கெல்லாம் கேட்டிருக்காங்க, நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 9ஆம் வகுப்பு சயின்ஸில் பார்த்தா 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ 9th சயின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 10th சயின்ஸில் பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் சேர்த்து நான் சொல்கிறேன், ரைட்டா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகப்படியான கேள்விகள் வந்து சயின்ஸில் வந்து 9th 10th வருது. 9th 10th சேர்த்தனாலே 7 கேள்விகள் கேட்டிருக்காங்க. 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பில் 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக 11 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ எந்த வகுப்புக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்குன்றது இதுலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம், ரைட்டா? சரி, அடுத்தது வந்து நம்ம சோஷியல் சயின்ஸ் பார்க்கலாம். சோஷியல் சயின்ஸ் சமூக அறிவியலில் ஒட்டுமொத்தமாக நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 27 கேள்விகள் வந்து கேட்குறதா சொல்லியிருக்காங்க. 27 கேள்விகள் வந்து கேட்குறதா கொடுத்துருக்காங்க. 27 கேள்விகள். எப்பவுமே வந்து போலீஸ் எக்ஸாம் படிக்கிறாங்கன்னா சயின்ஸை விட சோஷியல் சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா சோஷியல் சயின்ஸில் 27 கேள்விகள் வரப்போகுது. அதனால் எப்பவுமே சோஷியல் சயின்ஸுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் சயின்ஸை விட, ரைட்டா? சரி, இந்த 27 எப்படி வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் சொன்னாங்க அப்படின்னா, ஹிஸ்ட்ரி அதாவது வரலாறுல 9 கேள்விகள், புவியியல் 9 கேள்விகள், குடிமையிலும் பொருளிலும் சேர்த்து 9 கேள்விகள், ரைட்டா? இதை சரியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம் அவங்க. இது வந்து குடிமையில் கிட்டத்தட்ட ஒரு 5 கேள்வியும், பொருளில் 4 கேள்வியும் மாடல் கொஸ்டின் பேப்பரில் கேட்ட மாதிரி நமக்கு அது தெரியுது, ரைட்டா? நம்ம வந்து அதை பிரித்து பார்க்கும்போது இது ரெண்டும் சேர்ந்து 9 கேள்விகள் அப்படின்றத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ரைட்டா? சரி, இப்போ 2023 எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்ன மாதிரி மாடல் கொஸ்டின் பேப்பரில் என்ன கொடுத்தாங்களோ அதே மாதிரி நமக்கு ஹிஸ்ட்ரியில் வந்து 9 கொஸ்டினும், குடிமையில் 9 கொஸ்டினும், பொருளியலில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பொருளியல் அதாவது குடிமையிலும் புவியியலில் 9, குடிமையிலும் பொருளிலும் சேர்த்து வந்து 9 கொஸ்டின். அப்போ ஆஸ் பர் சோஷியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும், சமூகவியல் பாடத்தை பொறுத்த வரைக்கும் மாடல் கொஸ்டின் பேப்பரில் என்ன சொன்னாங்களோ அதே பேட்டர்னில் அப்படியே மெயின் எக்ஸாமுக்கு வந்து கேட்டிருக்காங்க, ரைட்டா? மொத்தம் 9 27. அப்போ கேட்கப்பட்டதும் 27 கேள்விகள் தான். இது எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஹிஸ்ட்ரி எடுத்திங்கன்னா 9 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் 6ஆம் வகுப்பில் 2, 8ஆம் வகுப்பில் வந்து 3, 9ஆம் வகுப்பில் 2, 10ஆம் வகுப்பில் 2, ரைட்டா? ஸோ வரலாறு பகுதியில் 7th ஒரு கேள்வி கூட கேட்கல. அதிகப்படியான கேள்விகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 8ஆம் வகுப்பில் தான் 3 கொஸ்டின் கேட்டிருக்கான் ஹிஸ்ட்ரியில். மீதி எல்லாத்தையுமே ஈவனாக 10ஆம் வகுப்பில் 2, 9ஆம் வகுப்பில் 2, 6ஆம் வகுப்பில் 2 இருக்குது, ரைட்டா? அப்போ கிட்டத்தட்ட நமக்கு எல்லா வகுப்புலையுமே 2 கொஸ்டின் வரும்ன்ற மாதிரி தான் நம்ம கணக்கு. ஸோ ஹிஸ்ட்ரியில் நீங்கள் இப்படி தான் வந்து கேட்டிருக்காங்க, இப்படி தான் படிக்கணும், ஓகேவா? இதே நீங்கள் ஜாகிரபி புவியியல் பகுதி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பில் 2, 8ஆம் வகுப்பில் 2, ஆனால் 10ஆம் வகுப்பில் மட்டும் 5 கேள்விகள் வருது. அவங்க கேட்கக்கூடியது மொத்தம் 9 கேள்விகள் வந்து ஜாகிரபியில் கேட்கணும். அந்த 9ல் 5 கொஸ்டின் வந்து 10ஆம் வகுப்பு ஜாகிரபியில் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஜாகிரபி படிக்கும்போது எதை சார் ஃபஸ்ட்டு படிக்கணும், எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னா 10ஆம் வகுப்பு ஜாகிரபி படிச்சிங்கன்னா உங்களுக்கு 9க்கு 5 கொஸ்டின் வருது அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கலாம், ரைட்டா? சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பில் 2, 8ஆம் வகுப்பில் 2 கேட்டிருக்காங்க. இதில் 7ஆம் வகுப்பும் 9ஆம் வகுப்பும் நமக்கு வந்து ஜாகிரபி பற்றி கேட்கல, ரைட்டா? அதுக்காக வரக்கூடிய தேர்வில் கேட்க மாட்டான்னு சொல்ல முடியாது, அதையும் பார்த்துக்கணும். பட் எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், 10ஆம் வகுப்பு ஜாகிரபி தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அதான் 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 6, 8, அதுக்கப்புறமா நீங்கள் 7th-க்கும் கொஞ்சம் 9th-க்கும் கொஞ்சம் பார்த்துக்குவாங்க, ஓகேங்களா? ஸோ இதான் வந்து புவியியல் ஜாகிரபி பகுதிக்கு வந்து கேட்டிருக்கிறது. ஸோ அதே மாதிரி நம்ம குடிமையிலும் பொருளியலும் சேர்த்துனீங்கன்னா மொத்தம் 9 கொஸ்டின், ரைட்டா? 9 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. இல்லை குடிமையல் சிவிக்ஸ் பகுதி பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பில் 2, 8ஆம் வகுப்பில் 2, 9ஆம் வகுப்பில் 1, 10ஆம் வகுப்பில் 1. அப்போ நமக்கு வந்து சிவிக்ஸ் பகுதி குடிமையியல் பகுதிக்கு 6, 7 தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. லோயர் கிளாஸில் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. அது 6ஆம் வகுப்பில் எல்லாத்துக்குமே கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வரலாறுலையுமே 6ஆம் வகுப்பு இருக்குது, புவியிலுமே 6ஆம் வகுப்பு இருக்குது, குடிமையிலுமே 6ஆம் வகுப்பு இருக்குது, பொருளிலுமே 6ஆம் வகுப்பு இருக்குது. சிவிக்ஸில் அதாவது எக்கனாமிக்ஸில் 6th ஒரே ஒரு லெசன் தான் இருக்கும். அதை காந்தியடிகளை பற்றி ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த கேள்வி அந்த ஒரு கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. ஸோ 6th இருக்கக்கூடிய நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 6th பகுதி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோஷியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும். அதுலேருந்து கேள்விகள் தொடர்ச்சியாக எல்லா பகுதிக்குமே டச் பண்ணி விட்ருக்காங்க, ரைட்டா? சரி பாருங்கள், ஏற்கனவே சொல்லிட்டேன் குடிமையிலுக்கு வந்து 6th 2, 8th 2, 9th 1, 10th 1. இதே நீங்கள் எக்கனாமிக்ஸ் வந்தீங்கன்னா 6ஆம் வகுப்பில் 1, 8ஆம் வகுப்பில் 1, 10ஆம் வகுப்பில் 1. ஸோ எக்கனாமிக்ஸ் பகுதி வந்து 6 to 10th ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். லெசனே பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பில் ஒரு லெசன் தான் இருக்கும். 7ஆம் வகுப்பில் வந்தால் 2, அதுக்கப்புறம் 8, 9, 10 தான் சில லெசன் கொடுத்துருப்பாங்க. அப்போ லெசன் ரொம்ப ரொம்ப கம்மி, சீக்கிரமாக படித்து முடிச்சிடலாம். அதில் வந்து கிட்டத்தட்ட 3 கேள்விகள் கேட்டிருக்காங்க, ரைட்டா? அப்போ குடிமையிலும் நமக்கு பொருளிலும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு
குடிமியல் அதாவது சிவிக்ஸ் பகுதிக்கு தான் வந்து நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க. 6 கொஷின், எக்கனாமிக்ஸில் 3 கொஷின் தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா கண்டென்ட் ரொம்ப கம்மின்றதுனால 3 கொஷின் கேட்டிருக்காங்க. அவங்க மாடல் கொஷின் மேலே கிட்டத்தட்ட 4 கொஷின் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து 2 சேர்த்து தான் ஒரு இதாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சேர்த்து அவங்க 9 கொஷின் கரெக்டாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சயின்ஸுக்கு மட்டும் தான் 1 கொஷின் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. சோஷியல் சயின்ஸில் அவங்க சொன்ன மாதிரி கரெக்டாக வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா? அதாவது 3 பிரிச்சுக்கணும். இது 9, இது 9, இது 2 சேர்த்து 9, 3 9 27 கேள்விகள் கரெக்டாக வந்து கேட்டிருக்காங்க. இதே நம்ம கிளாஸ் வைஸாக பிரித்து பார்க்கும்போது 6ஆம் வகுப்பில் எத்தனை கேட்டிருக்காங்க? 6ஆம் வகுப்பில் 7 கேள்விகள் வந்திருக்கு. 7ஆம் வகுப்பில் சோஷியல் சயின்ஸில் ஒன்று கூட கேட்கல. 8ஆம் வகுப்பில் 8 கேள்விகள் கேட்டிருக்காங்க. 9ஆம் வகுப்பில் 3 கேள்விகள் கேட்டிருக்காங்க. 10ஆம் வகுப்பில் 9 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அப்போ சோஷியல் சயின்ஸ்னு பார்க்கும்போது இது எல்லாம் சேர்த்துக்கோங்க. சோஷியல் சயின்ஸ் சமூக அறிவியல் பாடம் நான் படிக்கிறேன் சார் அப்படின்னா 10ஆம் வகுப்பில் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு முடிக்கணும். 10ஆம் வகுப்பு தான் கம்ப்ளீட் பண்ணணும். ஏன்னா அதில் தான் 9 கேள்விகள் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் வகுப்பில் 8 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அப்போ இது வந்து ஆக்சுவலாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நமக்கு 10ஆம் வகுப்பு தான். அப்போ இவங்க 8ஆம் வகுப்புக்கும் 10ஆம் வகுப்பு இருக்கக்கூடிய சோஷியல் சயின்ஸுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. 10ஆம் வகுப்புக்கும் 8ஆம் வகுப்புக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 6ஆம் வகுப்பில் 7 கேள்விகளும் 9ஆம் வகுப்பில் ஒரு 3 கேள்விகள் தான் கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பில் கொஸ்டின் கேட்கவே இல்லை. அப்போ 0 அப்படின்னா சார் 7ஆம் வகுப்பில் கேள்வி கேட்க மாட்டாங்களா, 7ஆம் வகுப்பு நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டோமா அப்படின்றலாம் சொல்லக்கூடாது. 7ஆம் வகுப்பு படிச்சுக்கணும். மேபி இந்த டைம் 1-2 கொஸ்டின் வந்து கேட்கலாம். ஆனால் வந்து எதை ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட்ன்றது 10ஆம் வகுப்பு, அடுத்து இம்பார்ட்டன்ட் 8ஆம் வகுப்பு. இந்த 10, 8 படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 9ஆம் வகுப்பு படிங்க. அதுக்கப்புறம் 6ஆம் வகுப்பு படிங்க. அதுக்கப்புறம் 9ஆம் வகுப்பு படிங்க. ரைட்டா? ஸோ இதுலேருந்து என்ன சொல்லலாம்னா 7th 9th வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கம்மி. 10th 8th 6th அதாவது 6ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு இந்த 3 வகுப்புக்கான சோஷியல் சயின்ஸ் வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். ரைட்டா? இந்த 3 வகுப்புக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஏன்னா 9, 8, 7ன்னு கேட்டிருக்காங்க. மீதியில் ஒன்று 0வாக இருக்குது, ஒன்றுத்தில் 3 இருக்குது. அப்போ நீங்கள் 7th 9th சோஷியல் சயின்ஸை படிக்கிறத கொஞ்சம் வந்து நீங்கள் இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா படிங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி தான் நம்ம இது வந்து புரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ அடுத்தது வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பொது அறிவு நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பொது அறிவு நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பொது அறிவு நடப்பு நிகழ்வுகள் இதில் எத்தனை சார் கேள்விகள் கேட்கணும் அப்படின்னா அவங்க மாடல் கொஸ்டின் பேப்பரில் 8 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ கேட்கப்பட்டது பார்த்தீங்கன்னா நமக்கு 7 கேள்விகள் மொத்தம் வந்து அந்த பொது அறிவு நடப்பு நிகழ்வில் 8க்கு 7 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஒரு கொஸ்டினை ஏன் சார் கம்மியாக கேட்டிருக்காங்கன்னா அந்த ஒரு கொஸ்டினை தான் என்ன பண்ணியிருக்காங்க, சயின்ஸில் கேட்டிருக்காங்க. அதுவும் குறிப்பாக பயாலஜி பகுதியில் வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஒரு கொஸ்டின் வந்து அந்த பொது அறிவு மாதிரி சயின்ஸில் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கே மாதிரி சயின்ஸில் வந்து அதை மிங்கிள் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கே அதாவது பொது அறிவும் கரெக்டாக பெர்சன்ஸ் வந்து 8 கொஸ்டின் வரணும், 7 கொஸ்டின் வந்திருக்கு. ஒரு கொஸ்டின் வந்து அவங்க சயின்ஸில் வந்து பயாலஜி பகுதியில் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஏன்னா மாடல் கொஸ்டின் பேப்பர் என்ன சொல்கிறாங்களோ அதே மாதிரி வந்து கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் முன்ன பின்ன தான் இருக்கும். ரைட்டா? சரி, இப்போ வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்து 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 10ஆம் வகுப்பு தமிழில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது வந்து பொதுறிவில் தான் போட முடியும். ரைட்டா? ஏன்னா நம்ம சயின்ஸ் சோசியலில் போட முடியாது. அது பொதுறிவில் வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். 10ஆம் வகுப்பில் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 10ஆம் வகுப்பில் கேட்கப்பட்ட தமிழுக்கும் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் நீங்கள் சேர்த்துனீங்கன்னா 7 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா? அப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸும் படிக்கணும். குறைந்தபட்சம் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸாவது நீங்கள் படிக்கணும். 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் படித்தா தான் உங்களால் ஒரு 6 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிக்கே நம்ம வந்து பொதுவாக வந்து பொதுறிவு சார்ந்த கேள்விகள் ஏதாவது 1-2 வந்து கேட்பாங்க. அதையும் நம்ம வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்படி தான் வந்து கேட்டிருக்காங்க. அப்போது மொத்தமாக இந்த 45 கொஸ்டின் எப்படி அவங்க பிரிச்சிருக்காங்க அப்படின்னா அறிவியலில் 11, ஆக்சுவலாக 10 கேட்டிருக்கணும், 11 கேட்டிருக்காங்க. சமூக அறிவியலில் 27 கேள்வி சொன்ன மாதிரி கரெக்டாக அவங்க எப்படி மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாங்களோ அதே மாதிரி கேட்டிருக்காங்க. பொது அறிவு நடப்பு நிகழ்வுகளில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 7 கேள்விகள் தான் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இதில் 8 கேள்விகள் கேட்கணும். இந்த ஒரு கொஸ்டின் தான் இந்த இடத்துல 11 வந்து இன்க்ரீஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 45 கொஸ்டின். ரைட்டா? ஸோ போலீஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் ஒட்டுமொத்தமாக வந்து 70 கேள்விகள் தான் கேட்க போகிறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின் ரொம்ப கம்மி தான். ஆனால் பாடங்கள் வந்து 6th நம்ம 10th வரைக்கும் முழுமையாக வந்து படிக்கணும். ஸோ அதில் 45 வந்து உங்களுக்கு பொதுறிவு பகுதிக்கும், ஸோ மீதி இருக்கக்கூடிய 25 பகுதி வந்து சைக்காலஜி. அந்த சைக்காலஜிலையுமே பார்த்தீங்கன்னா 5 கொஷின் வந்து உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்னு சொல்லக்கூடிய தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா 5 கொஷின் கேட்பாங்க. ரைட்டா? இலக்கணம் பேஸ்டாக ஒரு 5 கொஷின் கேட்பாங்க. மீதி இருக்கக்கூடியதான் வந்து சைக்காலஜி. அந்த சைக்காலஜின்றது மேக்ஸு ப்ளஸ் ரீசனிங் 2 கலந்தது மாதிரி தான் உங்களுக்கு சைக்காலஜி வரும். ரைட்டா? இதான் வந்து மெயின் பேப்பரோட பேட்டர்ன் வந்து இதுதான் 70 கொஷின். ரைட்டா?
அது இல்லாமல் உங்களுக்கு அதே நாளில் இன்னொரு நமக்கு தமிழ் தகுதி தேர்வுமே நடக்கும். ஏன்னா அரசு பணிகளில் அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளிலும் தமிழ் தகுதி தேர்வு கட்டாயம், ரைட்டாக 40% நம்ம எடுக்கணுன்றாங்க. ஸோ வந்து 80 கொஷின் கேட்கக்கூடிய தமிழ் தகுதி தேர்வுமே உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுவும் வந்து நீங்கள் 6th to 10th வரைக்கும் கூடிய தமிழை வந்து நீங்கள் அது இலக்கணம், குறிப்பாக இலக்கணத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படித்து மீதியில் இலக்கையும் கொஞ்சம் படிச்சுட்டு வந்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வும் நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடலாம், ரைட்டா. ஸோ மெயின் பேப்பர் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. தமிழ் தகுதி தேர்வு நீங்கள் 40% 40% வந்து கட்டாயம் நம்ம எடுத்தால் தான் மெயின் பேப்பர் வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் தமிழ் தகுதி தேர்வும் நீங்கள் சேர்த்தே வந்து படிச்சுக்கணும். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில் 5 கொஷினும் வருது இல்லையா. ஸோ அதை படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தமிழ் வந்து முழுமையாக படிக்கணும். அது கிராமர் படிக்கணும். அதில் நீங்கள் புக் பேக்கு, நூல்வெளி, இலக்கணம் இதை படிச்சிங்கன்னா ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பிசிக்கு வந்து கேள்விகள் கேட்பாங்க. இப்போ ஒரு புரிதல் கிடச்சிருக்கும். ஏற்கனவே 2023 ஒரு முறை அட்டன் பண்ணவங்க, எஸ்ஐ எக்ஸாம் அட்டன் பண்ணவங்களுக்கு இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இது ஒன்றும் புது விஷயம் கிடையாது. நான் ஒன்றும் சொல்கிறதெல்லாம் புதுசு கிடையாது. இப்போ வரக்கூடிய 2025 வரக்கூடிய 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கு நான் வந்து படிக்க போகிறேன் சார், எழுத போகிறேன் சார், இதுக்கு முன்னாடி போலீஸ் எக்ஸாம்லாம் நான் அட்டன் பண்ண கிடையாது அப்படின்னா எத்தனை கொஸ்டின் இதுக்கு முன்னாடி வந்து கேட்டிருக்காங்க, மாடல் கொஸ்டின் பேப்பரில் என்ன சொல்லியிருக்காங்க, வரக்கூடிய தேர்வுகளுக்கு மேபி எப்படி வரலாம் என்ற ஐடியா வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும், ஓகேங்களா. நம்மளுடைய வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிசி எக்ஸாம் பாயிண்டில் வைக்கலாம். நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம சேனல் வந்து வீடியோ வந்து போட்டிருப்போம், ரைட்டா. செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் நீங்கள் பிசி எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா 8012781561 8012781561 இதுதான் நம்முடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் நம்பர், நம்ம அகாடமியோட வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் நம்பர். ஸோ டெஸ்ட் பேட்சுக்கு வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க. ஸோ ஷெடியூல் வந்து பிடிஎஃப் இருக்கும், அதை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ரைட்டா. நம்ம டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 6th to 10th வரைக்கும் உங்களுக்கு வந்து படிக்கக்கூடிய மெட்டீரியல் எல்லாமே நம்ம டெலிகிராமில் பிடிஎஃப் வந்து நம்ம கொடுத்துருவோம். டெஸ்ட்டுக்கு வைக்கக்கூடிய சைக்காலஜி கொஸ்டினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் கொடுத்துருவோம். சில பேர் மேக்ஸில் கொஞ்சம் வீக்காக இருக்கலாம். ஸோ நான் வந்து அந்த டெஸ்ட்டுக்கு வைக்கக்கூடிய சைக்காலஜி கொஸ்டின் வந்து சொல்லிக் கொடுக்கும்பொழுது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 2023 நம்ம டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதுலேயே நம்ம 500க்கும் மேற்பட்ட சைக்காலஜி கொஸ்டின் வந்து நம்ம வந்து டெஸ்ட்டுக்கு கொடுத்துருந்தோம். அதுக்கான ரெக்கார்டட் வீடியோஸும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த நம்ம இப்போ 2025 டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் அந்த 500க்கும் மேற்பட்ட இருக்கக்கூடிய சைக்காலஜி கொஸ்டின் எல்லாமே ரெக்கார்டட் வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன், ரைட்டா. இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் ஏற்கனவே அட்மிஷன் போயிட்டு இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து 500க்கும் மேற்பட்ட அந்த சைக்காலஜி கொஸ்டினுக்கான ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பாருங்கள், 26 வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், ரைட்டா. 26 வீடியோ போட்டிருக்கேன். டெய்லியும் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொஸ்டின். ஸோ ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் தமிழ் கொஞ்சம் படிப்பீங்க, சயின்ஸ் கொஞ்சம் படிப்பீங்க, சோசியல் சயின்ஸ் கொஞ்சம் படிப்பீங்க, அதுக்கப்புறம் சைக்காலஜியும் சைட் பை சைடு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வருவீங்க. அப்படி இருக்கும்பொழுது ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா கூட 26 நாளில் 26 வீடியோ பார்த்துலாம். அதுக்கப்புறம் டெஸ்ட் வரும்பொழுது உங்களுக்கு டெஸ்ட் வைக்கக்கூடிய கொஸ்டினுமே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன். ஸோ அப்படின்னும் போது சைக்காலஜியில் அதாவது மேக்ஸில் கொஞ்சம் வீக்காக இருந்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்சை ஜாயின் பண்ணுறவங்க வந்து பயப்பட வேண்டியதே இல்லை. ஸோ உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து ஒருத்தர் இருக்கும். 31 தேர்வுகள் 3500 கொஸ்டின் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக மெயின் பேப்பரில் எவ்வளோ சொன்னால் 70 கொஸ்டின் தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஆனால் டாபிக் டெஸ்ட்டில் நம்ம பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் நம்ம கொடுத்துருக்கோம். ஏன் சார் 100 கொஸ்டின் கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ தான் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து நம்ம அதிகமாக டெஸ்ட்டுக்கு வந்து எடுக்க முடியும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே கவர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஒவ்வொரு டாபிக் டெஸ்ட்டு 100 கொடுத்துருக்கேன். ரிவிஷன் டெஸ்ட்டும் முழு மாதிரி தேர்வுக்கு மட்டும் உங்களுக்கு 70 கொஸ்டின் கொடுக்குற மாதிரி வந்து நான் ஷெடியூல் போட்டிருக்கேன். ஸோ ஷெடியூலுக்கான பிடிஎஃப் லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணியிருக்கேன், ரைட்டா. மேபி நோட்டிஃபிகேஷன் வந்து விரைவில் வரலாம்னு சொல்லி அவங்களே ஆஃபீஸில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் அது எப்போ வேணாலும் வரலாம், ரைட்டா. இன்னும் ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஆஃப்டர் த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் வந்து நீங்கள் படிக்கலாம், டெஸ்ட் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்காம நமக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த வருடம் வந்து பிசி நோட்டிஃபிகேஷனுக்கு வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்கூட்டியே நீங்கள் படித்து டெஸ்ட் எழுதி பார்த்து ரிவிஷன் பண்ணி இந்த தெருக்கு முழுமையாக நீங்கள் தயாராகணும். ஸோ அதனால் பிசி எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியோட டெஸ்ட் பேட்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 599 போட்டிருக்காங்க. இருந்தாலும் ஆஃபர் ப்ரைஸ் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ஒரு நியூ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா 399க்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளோ ஃபீஸு ரொம்ப கம்மி தான். 399க்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மெட்டீரியல், டெஸ்ட் சீரிஸ், சைக்காலஜிக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ எல்லாமே இந்த ஃபீஸ்க்கு வந்து கொடுத்துருவாங்க. ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே நம்ம பேட்சில் ஏதாவது ஒன்றுத்தில் நீங்கள் படித்தவங்களா இருந்தீங்கன்னா 299க்கே நீங்கள் வந்து நம்ம பிசி எக்ஸாமோட டெஸ்ட் பேஜில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மேற்கொண்டு விவரங்களுக்கு நான் சொன்ன மாதிரி 8012781561 இந்த நம்பர் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் நம்பராக இருக்குது. இதுக்கு வந்து மெசேஜ் பண்ணி அல்லது கால் பண்ணியோ வந்து நீங்கள் கேட்டுக்கலாம், ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.